வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த இன்வெஸ்டிகேஷன் சீரீஸோட 11வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா, ஜின்லி அப்புறம் நம்ம ஷாய் லவர்ஸ் 2 பேரும் சேர்ந்து மியூசிக் கிளப்புக்கு ஹோமை அப்படின்ற ஒருத்தவங்களை மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. அது வரைக்கும் தான் பார்த்துருந்துருப்போம். இந்த மியூசிக் கிளப்புக்கு இவங்க போய் அந்த ஹோமையை கொஷின் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அப்பான்னு பார்த்து லியா வந்திருப்பாங்க. லியா வந்தங்க இந்த மாதிரி மியூசிக் கிளப்புக்கு ஜின்லி வந்தவனை பார்த்தோம் டென்ஷன் ஆயிடுவாங்க. இதுக்கிட்ட இந்த மாதிரி இடத்துக்கு நான் வரேன், நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வீட்டை விட்டு எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுவாங்களா. அப்போ தான் ஜின்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இந்த மாதிரி நான் இது தனியானா ஒன்றும் கிடையாது, என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் வரல, எங்கூட ஷாய் லவர்சர் வந்திருக்காரு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வந்ததுக்கான காரணம் ஒரு ஹெல்ப் விஷயமா, அதுவும் மெடிக்கல் எமர்ஜென்சி, அதனால தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி என்னப்பா உனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி ஹுவாமே அப்படின்னு ஒரு பொண்ணு இங்கே தங்கியிருக்கு, இந்த பொண்ணு முன்னாடி சிபிலிஸ் அப்படின்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நோய்க்கு மாற்று மருந்தும் கண்டுபிடிச்சு குணமாயிருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட அந்த நோய்க்கான மருந்து கேட்டு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்ததுக்கான ரீசன் சொல்லுவாங்க. இப்போ எதுக்கிட்ட உனக்கு அந்த மருந்துன்னு கேட்கும்போது, சின்ஷனுக்கு சிபிலிஸ் இருக்குன்றது தெரிய வந்திருக்கும்ல, அதனால் அந்த பொண்ணை க்யூர் பண்ணுறதுக்காக தான் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவை சொன்னால் நம்பாமல் இந்த மாதிரி ஷாய் லவர்சர் வேற சொல்லுவாங்களா, சரி ஓகே இப்போ உனக்கு அலிபி இருக்குது அப்படின்றதுனால உன்னை நம்புறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு மேற்பட்டு நான் கேஸ் விஷயமா உன்னை வர வேணான்னு சொல்லலை, எங்கே போனால் என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கொஞ்சம் செல்லாமல் கோச்சிக்குவாங்க. அவனும் சரி ஓகேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்பாங்க, அந்த ஹுவாமை கிட்ட போயிட்டு, நீ சிபிலிஸ்க்கு மருந்து வச்சுருந்தீலப்பா, அது கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்களுக்கு இப்போ எதுக்கு அந்த மருந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஹுவாமை கேட்பாங்க. அதுக்கு இவங்க நடந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் இந்த கேஸ் விஷயமா எனக்கு தேவைப்படுது, அந்த பொண்ணுக்கு சிபிலிஸ் இருக்குது, அந்த பொண்ணு க்யூர் பண்ணாதான் அடுத்து அந்த பொண்ணு நல்ல லைஃப் லீட் பண்ண முடியும், உனக்கு முன்னாடி சிபிலிஸ் இருந்து நீ க்யூர் பண்ணியிருக்கீல, அதனால் அதுக்கான மெடிசனை மட்டும் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கூட நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த பொண்ணு சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி இந்த ஹுவாமைன்ற பொண்ணை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு கிளப்லேயும் ஒரு சிலர் அரசாங்கத்துக்கு ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஹுவாமை இருக்காங்க. இந்த விஷயம் முன்னாடியே லியாவுக்கும் தெரியும். பட் இந்த கிளப்புக்கு திடீர்னு வந்ததுனால தான் அவங்க ஜின்லி கிட்ட கோச்சிருந்துருப்பாங்க. இப்போ எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிட்டு என்னென்ன ஆல்டர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லி முடிச்சிருவாங்க. அடுத்து ஷாய் லவர்சர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹுவாமை பேசுவாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு நீங்கள் தான் அந்த அன்னி லவர்சர் அப்படின்றது தெரியாது, நீங்கள் தான் இன்வெஸ்டிகேஷன் டீமோட ஹெட்டாக இருக்கீங்கன்றது எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு, இவ்வளோ நாள் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம்மா நான் ஒர்க் விஷயத்தையும் பர்சனலையும் குழப்பிக்கிறது இல்லை, அதனால உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஊருக்கே தெரியும், இந்த பொண்ணுக்கு ஏன் தெரிலன்றது தெரியல. அதனால் இப்போ தான் புதுசாக தெரிஞ்ச மாதிரி அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கோம். அப்போ ஷாய் லவர்சர்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லும், அப்போ நீங்கள் தான் அன்னி லவர்சர் அப்படின்றப்ப உங்களோட மனைவி தானே சூச்சு, அவங்க ரொம்ப பெஸ்ட்டான கரணர் மட்டும் இல்லாமல் ரொம்ப டேலண்டான பொண்ணு, எல்லா விஷயத்துலையும் ரொம்ப டேலண்டாக இருக்கக்கூடியவங்க, அவங்கள மட்டும் நீங்கள் அடக்கி வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரீசெண்டாக நம்ம சிட்டியில் நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் அவங்கள பாதுகாக்கிறேன்ற பேரில் அவங்கள இன்னும் கீழே தான் தள்ளிட்டு இருக்கீங்க. அவங்க விருட்சமாக வளர்ந்து நிற்கணும் அப்படின்னா அவங்களோட விதையை நீங்கள் மணலில் விட்டிங்கன்னா தான் தெரியும். வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சிங்க அப்படின்னா அவங்க எப்படி மரமாக வளர முடியும்? ஒரு செடி பெருசாக வளரணும் அப்படின்னா அது மண்ணில் போட்டால் தான் வளரணும். அதை விட்டுட்டு பூந்தொட்டிக்குள்ளேயே வச்சா வளராது, அது எப்படி மரமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள வெளியில் விடுங்க, அவங்க இந்த என்விரான்மெண்ட்டுக்கு சர்வே ஆகிறதுக்கான எல்லா டேலண்ட்டும் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஓவர் ப்ரொடக்ஷனாக இருக்கிறனால அவங்களோட கரியரில் அவங்க முன்னுக்கு போகாமல் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. இது ஒரு ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு, ஒரு வெல்விஷராக சொன்னேன் அவ்வளோதான், மற்றபடி நான் உங்கள்கிட்ட ஹாஷாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், எனக்குமே இப்போ ரீசெண்டாக தோணுச்சு, நான் என் மனைவி சூச்சு கிட்ட ரொம்ப ஓவராக ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்க மாதிரி தோணுச்சு, இதுக்கு மேற்பட்டு அவள்கிட்ட நான் கடுமையாக நடந்துக்க மாட்டேன், நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்குவேன், நீங்கள் சொன்ன அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க அந்த டைம் வெளியில் ஒரு சத்தம் கேட்கும், இந்த மாதிரி யாரோ ஒரு பொண்ணு ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுற்றில எல்லாம் அலறிட்டு அழுதுட்டு இருப்பாங்களா. ஒன்று இந்த சத்தம் கேட்டு இவங்க 2 பேரும் என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. பார்த்தா அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்து கிடந்திருக்கிறது நம்ம சின்சின். உடனே அந்த பேட்ரோலுக்குலாம் வந்திருப்பாங்க காவல் அதிகாரிகள், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
சின்சினோட உடம்பு வந்து ஆத்துக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தண்ணியில் விழுந்தா மூச்சு இல்லாமல் இருப்பாங்களே, அந்த மாதிரி மூச்சு இல்லாத மாதிரி இருக்கும். உடனே சூச்சு வர சொல்லி செக் பண்ண சொல்லுவாங்க. சூச்சு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வரும். ஆனால் இவங்க வந்து இறந்துருக்க பொசிஷன், அந்த இடம், அந்த எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியாதனமாக யாருக்கு விழுந்த மாதிரின்னு தெரியல, சூசைட் பண்ணிக்க விழுந்த மாதிரின்னு தெரியல, இது ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லி சூச்சு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சதும் சூச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேஸை நம்ம எடுத்துக்கலாம், நம்ம இதுக்கு மேற்பட்ட அது விசாரிச்சனா தான் உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சின்சின் தான் அந்த மாங் கேஸில் வந்து ஒரு மிகப்பெரிய விட்னஸாகவே இருந்தாங்கல்ல, மேற்கொண்டு கொண்டு போகணுன்னா இவங்களை பற்றின விசாரிச்சா தான் இதுக்கு பின்னாடி நன்சுவை சேர்ந்தவங்க தான் இருக்காங்களா இல்லையான்ற ரிப்போர்ட் நம்ம கொடுக்க முடியும். ஆனால் அதுக்காக அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அங்கே வைஸ் மினிஸ்டர் வந்துடுவார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பார் போல இருக்கு நன்சு நாட்டோட தூதுவர்கள் எல்லாத்துக்கும். அவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் முடியாது, இந்த விஷயங்களை வந்து நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் எப்படிங்க டீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஜின்லி ஆர்கியூ பண்ணும்போது 2 பேருக்குள்ள வாக்குவாதம் போகுமா. அப்போ அவர் ஜின்லியை வந்து ரொம்ப மார்க் பண்ணுற மாதிரி பேசுவார். நீ என்னப்பா எப்போ பாரு ஷாயில் ஒரு கீழே அங்கே இங்கேயே ஓடிட்டு இருக்க, பேசாமல் ஒன்று பண்ணு, மாதத்துக்கு 10 சில்வர் நான் உனக்கு சம்பளமாக தரேன், எனக்கு கீழே வேலை பாரு, மற்றபடி மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னங்க 10 சில்வர் அப்படின்றது உங்களுக்கு அசால்ட்டாக இருக்கா, இப்போ இறந்து போயிருக்கிறது ஒரு பொண்ணோட உயிர், அதை அவங்க விசாரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஷா இளவரசர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, எதுக்கு சார் நீங்கள் 10 சில்வர் தரீங்க, நான் பேசாமல் ஒன்று பண்ணுறேன், 20 சில்வர் தரேன், உங்களோட உயிரை வேணாம் நான் வேலைக்கு வாங்கிக்கவா, நீங்கள் பேசாமல் எனக்கு வேலைக்காரனை வந்து இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே முன்னாடி கேட்பாங்களா. என்னை பார்த்து என்ன பேச்சு பேசுகிறேன், நான் எவ்வளோ பெரிய தரத்தில் இருக்க மினிஸ்டர், என்னையும் அவமானப்படுத்துவியா பப்ளிக்கில் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப டென்ஷனில் வந்து கத்துவார். அப்போ ஷா இளவரசர் கேட்பாரு, உங்களோட உயிர் உங்களோட பதவி இந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றப்ப ஒரு இறந்து போன பொண்ணு சாதாரண பொண்ணாகவே இருந்துட்டு போட்டோம், எங்கள் கேஸுக்கு இன்வால்வ் ஆகியிருக்காங்க, நாங்கள் வந்து எப்படி டீல் பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை தலையிடாதீங்க, நீங்கள் வந்து நன்சு நாட்டிலேருந்து வந்திருக்க தூதுவர்களை என்ஜாய் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது ஓரமாக பண்ணுங்க, அதுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்மந்தம், இந்த கேஸ் பாட்டுக்கு நடக்கும், இங்கே பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்து என்ன சொல்லுவார் அப்படின்னா இளவரசன், உடனே இந்த சின்சினோட உடலை நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து கொண்டுட்டு போயிடுவாங்க. இப்போ சின்சினுக்கு வந்து ஆட்டோஸ்பை பண்ணி பார்க்கணும், அப்போ தான் அவங்களோட இறப்பு வந்து இயற்கையாக நடந்துச்சா, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்கள யாரோ கொலை பண்ணாங்களா அப்படின்றது தெரிய வரும். ஆனால் இந்த சின்சின் ஆட்டோஸ்பை பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு சிபிலிஸ் நோய் இருக்குல்ல, அது தொத்து வியாதின்னு எல்லாருக்கும் தெரியும், ஈஸியாக பரவக்கூடிய வியாதின்றப்ப சூச்சு மட்டும் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சிக்கலாக போயிடும். ஆனாலும் இன்னும் பெஸ்ட்டாக இருப்பாங்க பார்த்தியா கரோனர்ஸ், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது சூச்சு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணல என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அவள் உடம்புல வந்து மற்ற பக்கம் எந்த காயமே இருக்காது, அதாவது போராடினதோ அங்கிட்டு தள்ளி விட்டதோ அந்த மாதிரி எந்த காயமும் இருக்காது. ஆனால் கழுத்துக்கிட்ட மட்டும் சின்னதாக காயங்கள் வந்து இருக்கும், ஒரு வீக்கம் மாதிரி, அழுத்தி பிடிச்ச ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். அந்த விஷயத்த சூச்சு நோட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் ஷா இளவரசர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஷா இளவரசர் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அடுத்து இந்த டிசீஸ் வந்து ஃபுல்லாக வந்து பரவிடக்கூடாதுல்ல, அதுக்கு எப்படி கம்ப்ளீட்டாக வந்து அவங்கள சீல் பண்ணி வைக்கணுமா அந்த மாதிரி சூச்சு வந்து கம்ப்ளீட்டாக சேஃப்டி பிரகாரம் என்னென்ன பண்ணணுன்றதை பண்ணுவாங்க. இந்த விஷயம் எல்லாத்துக்குமே ஷா இளவரசர் தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரூமர்ஸ் எல்லாம் பரவும் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூச்சு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல, இப்போ வந்து லீனியண்ட்டாக அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்கள நம்பி பண்ணுவாங்க. இந்த விஷயம் சூச்சுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். பரவாயில்ல, நம்மளோட விஷயத்தில் வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நம்மளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்மளை பாதுகாக்கிறேன்னு சொல்லி நம்மளோட கரியருக்கு தடையாக இல்லாமல் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி சூச்சுக்கு ஒரு மாதிரி வார்ம் ஃபீலிங்காக வர ஆரம்பிக்கும். இன்னொரு சைடு நன்சுவோட அந்த தூதுவர் காலிச்சனை தான் காட்டுவாங்க. அதில் வந்து மயில் டாட்டு போட்டவங்க வந்து அவர்கிட்ட வந்து பேசுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நடந்து போச்சு, பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றத வச்சு சொல்லிட்டு பிடிச்சி கத்திட்டு கிடப்பாங்க. நம்ம பிளான் எல்லாம் போச்சா, இதுக்கு தான் ஒன்றுக்கு மேலே ஒன்றா பிரச்சனையாக பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது என்னோட வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தர் பிடிச்சி சத்தம் போட்டுட்டு கிடப்பாங்க. ஆல்ரெடி இந்த நாட்டுக்குள்ளே ஒரு ஸ்பை நெட்வொர்க் வந்து இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும், ரகசிய உலவாழ்வி நெட்வொர்க்.
அந்த ரகசிய உளவாளி நெட்வொர்க்கு இந்த மயில் டேட்டு கீழே தான் இயங்குதுன்னு பார்த்தோம்ல. அந்த மயில் டாட்டு போட்டிருக்கிறது இவங்க தான். இவங்களுக்கு கீழே தான் இந்த இது வந்து இறங்கிட்டு இருக்கு. இவங்க ஆர்டர் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க யாருக்கு வேலை பார்க்குறாங்கன்னா நன்சு நாட்டோட அரசருக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த கட் பண்ணோம் அப்படின்னா யூச்சனை தான் காட்டுவாங்க. யூச்சன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பானே. ஏன்னா அவனும் இப்போ கேபிட்டலில் தான் இருப்பான். அவன் ஷாயிலோஸை மீட் பண்ணி சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு வந்து சின்சினோட இறப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு சின்சின் வந்து டார்கெட்டாக தெரியல. ஒன்று சூச்சுவை டார்கெட்டாக பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒன்னே டார்கெட்டாக வச்சுருக்கணும். ஏன்னா சின்சின் இந்த மாதிரி இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிபிலிஸ் இருக்குன்றது ஊருக்கே தெரியும். ஊருக்கு தெரியுதோ இல்லையோ சின்சினை கொலை பண்ணவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சூச்சு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அட்ரஸ் பே பண்ணுவாங்க. அப்போ அந்த நோயை வந்து அவங்களுக்கு தொத்திக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீ பார்த்து இருந்துக்கோப்பா, ஏன்னா உங்களுக்கு எதிராக வந்து ஏதோ பெரிய சதி திட்டம் தீட்டுற மாதிரி தெரியுது, ஆனால் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூச்சன் வந்து கொஞ்சம் வார்ன் பண்ணிட்டு போவான் ஷாயிலோசர் கிட்ட. ஷாயிலோசருக்கு இது தெரியாமல் இல்லை, அவர் ஆல்ரெடி கெஸ் பண்ணதானே. கெஸ் பண்ணாலுமே ஓவர் ப்ரொடக்டிவாக தானே இருந்துட்டு இருக்காங்க. நமக்கு எப்படி சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க வந்து இந்த பாதியிலே விட முடியாது, இந்த கேஸ் தான் முக்கியமான கேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அதுபடி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து கண்டினியூவாக என்ன பண்ணுறாங்கன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் பார்த்து நம்ம சூச்சுவோட அண்ணா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுனால சூச்சுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காதா. ஆனால் அவளுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து, சாப்பிடமா நீ ரொம்ப நாளாக சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எமோஷ்னலாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சூச்சுக்கு ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டு, இன்னொரு பக்கம் அண்ணா சப்போர்ட் பண்ணும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளோட ஃபேமிலி சைடும் சரி நம்ம ஹஸ்பண்ட் சைடும் சரி நமக்கு வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் தராங்க, ஃபுல் சப்போர்ட்டும் தராங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் தைரியமாகவே சூச்சு வந்து எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த மாங்க் கேஸில் சூச்சு வந்து ரொம்ப வந்து மனசுடைஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா எந்த சைடு இருந்துமே அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். அவங்க ஆனால் ஆறுதல் மட்டும்தானே பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி ஃபிசிக்கல் சப்போர்ட் கிடச்சிருக்காது இல்லை. இப்போ ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி எல்லா சைடும் சப்போர்ட் கிடைக்கும் போது தன்னோட கரியர் அடுத்த லெவலுக்கு போயிடும், நம்மளோட ஒர்க்கை கரெக்டாக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூச்சுக்கு ஒரு மாதிரி ஆறுதலாக இருந்துட்டு இருக்கும். கட் பண்ணோம் அப்படின்னா ஜின்லியை தான் கட்டுவாங்க. ஜின்லி என்ன பண்ணுவான் அப்படின்னா இப்போ மியூசிக் கிளப்பில் தானே அந்த சின்சின் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கொஷின் கேட்டுட்டு இருப்பான். என்னதான் நடந்துச்சு அன்னைக்கு யாரோ வித்தியாசமாக போனது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது எல்லாமே கொஷின் கேட்கும்போது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஆமாம் ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு படம் வரைவாங்க. அப்படி அவங்க சொல்கிற அடையாளங்கள் எப்படின்னா அவங்களுக்கு வந்து சின்ன குறுந்தாடி இருக்கும், அப்புறம் வந்து கன்னத்தில் வந்து ஒரு மச்சம் இருக்கும், பெரிய மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறையா சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த காலூச்சன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்க்குற மாதிரியே இருக்கும். விஷயத்தை வந்து ஷாயிலோசர்னு கேள்விப்பட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த காலூச்சன் மேலே தான் டவுட்டாக இருந்துச்சு. அப்போ அவன் இதுக்கெல்லாம் பின்னாடி பிளான் பண்ணி வச்சுருக்கானா, சரி அவனை பின்னாடி எப்படி டீல் பண்ணுமோ டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா காலூச்சன் வந்து இவங்க டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ண முடியாது. அவங்க வந்து நன்சுவோட தூதுவராக வந்திருக்காங்க. இவங்க 2 நாட்டுக்கு இடையில வந்து தூதுவராக வந்திருக்கவங்கள அமைதியுடன் படிக்க இருக்கும்போது ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களோ இல்லை வந்து தண்டனை கொடுத்தாங்களோ, ஏதாவது வந்து கொலை பண்ணாங்களோ இல்லை தண்டனை கொடுத்தாலுமே அந்த உடன்படிக்கைக்கு பிரச்சனை வரும்ல, அதனால இதை பார்த்து டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணுவாங்க. கட் பண்ணோம் அப்படின்னா சூச்சுவை தான் காட்டுவாங்க. இப்போ சூச்சு வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே வந்து தன்னோட ஒர்க் எல்லாமே ரீசன்ட் கேஸ்லனா பண்ணிகிட்டே இருப்பான். அவளோட அக்யூரசி எல்லாமே கரெக்டாக வந்துட்டுருக்குல்ல. சொல்லப்போனால் இப்போ சின்சின் இறந்து போனதுலேயுமே கரெக்டாக வந்து இன்னும் என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்ட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ண நாலேஜ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்பா. முன்னாடி வந்து கொஞ்சம் டவுனாக இருப்பாள் அந்த மாங்க் கேஸில், அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடாது, துறவு விஷயத்தில் பண்ணத்தப்ப சின்சின் விஷயத்தை பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த பொண்ணுக்கு சிபிலிஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆழமாக செக் பண்ண மாட்டோம்னு சொல்லி தான் அந்த செக் வச்சுருக்காங்கன்றது சூச்சுக்கு புரிஞ்சிருச்சுல. அதனால் டீப்பாகவே அனலிசிஸ் பண்ணுவாள். அப்படி அனலிசிஸ் பண்ணதில் சூச்சுக்கு என்ன தெரிய வந்திருக்கும் அப்படின்னா இந்த சின்சின் வந்து எதில் இறந்துருக்காங்க, தண்ணியில் மூழ்கி தான் இறந்துருக்காங்க. ஆனால் இவங்க தண்ணியில் மூழ்கினது வந்து கருப்பு கலரில் குளம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்ணியில் மூழ்கி தான் இறந்துருக்காங்க. ஆனால் இவங்க உடல் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே தண்ணி போய் தானே இறந்துருப்பாங்க. உள்ளுக்குள்ளே எந்த விதமான பாசியோ இல்லை வந்து அந்த பூச்சி புழுக்கள்லாம் இருக்கும்ல நீர்வாழ் உயிரினங்கள், அது எதுவுமே
எதுவுமே வந்து அவங்களோட வயிற்றுக்குள்ளே வந்து இருக்காது. இவங்க தண்ணிக்குள்ளே, அதுவும் உப்பு தண்ணி, அந்த ஆறு தண்ணியோ குளத்து தண்ணியோ அதுக்குள்ளே விழுந்திருக்காங்க அப்படின்னா அதில் இருக்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் அது உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே போயிருக்கணும்ல. ஆனால் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ வந்து இவங்க வந்து அந்த ஏரி தண்ணியிலையோ ஆற்று தண்ணியிலையோ இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவங்க தண்ணியில் இறந்துருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வேற ஏதோ ஒரு தண்ணியில் தான் இறந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த கழுத்துக்கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் சின்னதாக வந்து வீக்கம் மாதிரி இருந்தது நோட் பண்ணியிருப்பாங்களே. அதை வச்சு சொல்லியிருப்பாங்க, யாரோ இவங்க மண்டையை வந்து ஒரு பேஷன் தண்ணியில் வந்து அழுத்திருப்பாங்க. அழுத்தி தான் கொண்டுட்டு லேக்கில் தூக்கி போட்டிருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சாயல் அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அந்த ரூமை திருப்பி செக் பண்ணுறதுக்காக போக சொல்லிடுவார். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சின்ன இருந்த ரூமில் வந்து ஒரு பேஷன் இருக்கும். அந்த பேஷனில் வந்து தண்ணி இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க, இதில் தான் கில்லர் வந்து கொலை பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ சூச்சு அந்த இடத்த பார்க்கும்போது என்ன மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சிருச்சா. கரெக்டாக அந்த பேஷனில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல கழுத்தில் வந்து காயம் ஏற்படும் அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. அப்போ இவங்க கரெக்டாக இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கான அடையாளம் ஐடென்டிஃபை எல்லாமே இருக்குல்ல. இந்த கேஸ் வந்து இதோட க்ளோஸ் ஆக போகுது. அப்போ வந்து இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சின்சின் வந்து இப்போ இறந்துட்டாங்க. இப்போ சின்சினோட பாஸ்ட் தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க மட்டும்தான் சின்சினை வந்து கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. சின்சின் வந்து எந்த கேஸோட இன்வால்வ் ஆயிருக்காங்க, அந்த துறவியோட கேஸ்ல இருந்து தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்படின்னா இந்த துறவியோட கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கவங்களுக்காக இது கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு சின்சின் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்களால பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்களே, அவங்க யாரு, அவங்கள பத்தி டீட்டெயில் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்களுக்கு என்ன தெரிய வரும்னா, சின்சின் முன்னாடி வந்து அடிமை இனத்துல தான் இருந்திருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம்ல. அது யாருக்கு கீழே இருக்க அடிமை இனம்னா சீஜெண்டர் கீழே இருக்க அடிமை இனத்துல தான் இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு பணக்கார பையன் லவ் பண்ணான்னு சொன்னாமல, அது சீஜெண்டரோட பையன் தான் லவ் பண்ணியிருப்பாங்க. அது விஷயம் தெரிஞ்சு சீஜெண்டர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொண்ணுக்கு வந்து நீ வந்து இறந்து போயிட்டேன்னு சொல்லி நான் பொய்யா செட் பண்ணிடுறேன், என் பையன் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான், ஆனால் நீங்கள் தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அங்கேருந்து அனுப்பி விட்டுருப்பாரு. அடுத்து அவங்க தப்பிச்சு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இது ஜெனரலோட பையன் தங்கிட்டு இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக மாங்கிட்ட வளர்கிறதுக்காக மாங்கோட குழந்தைன்ற மாதிரி போய் சொல்லி மாங்கிட்ட கொடுத்துருப்பாங்க. மாங்கும் இந்த சுச்சுவேஷன் வந்து பெருசாக வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சரின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதாவது ஏதோ ஒரு பொண்ணு கஷ்டத்தில் வந்து பிள்ளைய வளர்க்க முடியாமல் படுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இவங்க மியூசிக் கிளப்பில் போய் வேலை செஞ்சுருப்பாங்க. இந்த உண்மை தெரிஞ்ச இந்த நன்சோட நாட்டு ராஜா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த சீஜென்றதான பார்டரில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா அவளோட லவ்வரும் அவளுக்கு பிறந்த குழந்தையும் இருக்கு அப்படின்றது தெரியாதுல்ல உனக்கு இத்தனை நாள். அதை வச்சு கார்னர் பண்ணலாம், அவங்கள வச்சு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான மூவ் பண்ணோம் அப்படின்னா அவன் நம்ம பேச்சு தான் கேட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வேகுத்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் இவங்க வந்து 1 by 1 வந்து கிளியர் பண்ணனால இப்போ அவங்களுக்கு வழி இல்லை, யார் யார் என்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. சரி இந்த விஷயத்த வெளியில் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி சூச்சு கேட்கும்போது இளவரசர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா வேணாம் சின்சின் முன்னாடியே சொல்லணும் அப்படின்னா எப்பயோ போய் சீஜென்றோட சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து உங்களோட பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து கடைசி வரைக்குமே இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உருக்கமாக இருந்திருக்காங்கன்றப்ப நம்மளும் அந்த விஷயத்த வெளியே சொல்ல வேணாம், அவங்க ஐடென்டிட்டி மறைச்சதாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த விஷயத்த அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி எப்படின்னா தான் இருக்குன்றத தெரிஞ்சுட்டாங்களே, அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ கேஸ் ரிப்போர்ட் என்ன பண்ணணும், எழுதி அரசத்தில் சப்மிட் பண்ணுறது தான் பாக்கி. இப்போ அந்த பாடி எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக வந்து என்ன பண்ணணும், சீல்லாம் பண்ணி வச்சு உள்ளே வைக்கணும்ல. அந்த மாதிரி இருக்கும்போது வெளியில் வந்து சத்தம் கேட்கும், இந்த மாதிரி வந்து நாங்கள் சின்சினோட கூட பிறந்த அண்ணா அண்ணி எனக்கு வந்து அவங்களோட டெட் பாடி கொடுங்க எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன டெட் பாடி கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி போய் விசாரிக்கும் போது ஆமாம் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அவளை வளர்த்தோம், அவங்களுக்கு ஒரு டெட் பாடி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவகிட்ட ஒரு தங்க பிரேஸ்லெட் இருக்கும் அதுவும் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இப்போதான் வந்து டவுட் வரும். உடனே சூச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளேருந்து சின்சினோட உடம்பை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனே அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளேருந்து உடம்பு எடுத்துட்டு வருவாங்களா. அதை பார்த்ததும் அந்த அண்ணா அண்ணின்னு சொல்லிட்டு வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. என் சின்ன அநியாயமா இறந்து போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்களா. இதை பார்த்ததும் சூச்சி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க, இவங்களுக்கு உண்மையிலே யார் இறந்து போனதுன்னு கூட தெரியல, இந்த மாதிரி இருக்கவங்க ஃப்ராடுக தான், இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குன்னு தெரியுது, இவங்களை விசாரிச்சாதான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில்
போட சொல்லிடுவாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்றத அடுத்த எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.